தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு எதை சொல்கிறது? கேள்விக்குறி. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு எதை சொல்கிறது? உயிர்த்தெழுந்தார் என்று உலகமெல்லாம் இன்னைக்கு ஈஸ்டர் என்று ஒரு பண்டிகை கொண்டாடி இயேசு உயிரோடு எழுந்துட்டார் சொல்லி உலகமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிற ஒரு விசேஷ நாளாக இந்த நாளை அநேகர் வைத்து கொள்கிறார்கள். அது 15ஆம் நூற்றாண்டில் பிறகு வந்த இந்த பண்டிகையாகும். ஆதி 1ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி பண்டிகையாக சீசர்கள் கொண்டாடலை. ஆனால் அடிக்கடி இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவனும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அடிக்கடி இயேசு உயிர்த்தெழுந்தார், தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் தான் அதுக்கு சாட்சி என்று அடிக்கடி இயேசு உயிரோடு இருக்கிறவராக அடிக்கடி காண்பித்தார்கள். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பண்டிகையாக நாளாக ஒரு குறிப்பிட்டு பண்டிகையாக அது கொண்டாட சொல்லலை. அப்படி ஒரு பழக்க வழக்கம் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இருந்ததில்லை. இடையில இருண்ட காலமாக ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மரித்ததுனால 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது ஒரு இருண்ட காலமாக மாறிடுச்சு. அதன் பிறகு ரோமர்கள் கிறிஸ்தவங்களாக மாறி போப்பை ரோமாபுரியில் தலைமையாக வைத்து ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்று ஒன்று ஆரம்பித்தாங்க. அது பாபிலோனியா கொள்கையையும் யூதர்கள் கொள்கையையும் புது ஏற்பாட்டையும் அங்கே ரோமர கலாச்சாரத்தையும் உலக பிரகாரமான வழிபாடுகளையும் பாரம்பரியங்களையும் எல்லாம் மிக்சர் மாதிரி பண்ணி ஒரு மதத்தை ஸ்தாபித்து போப்பை தலைவராக வச்சாங்க. அந்த காலத்தில் அப்படியே மண்ணையும் சோத்தையும் சேர்த்து பிரட்டி சாப்பிட்ட மாதிரி இந்த கிறிஸ்தவம், ஒரிஜினல் கிறிஸ்தவம் 1ஆம் நூற்றாண்டில் உள்ளது அப்படியே கலப்படமாக மாறிடுச்சு. கலப்படமாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த கலப்படங்கள்லாம் சிக்கிக்கிட்டு கலப்படத்தில் நம்ம மாட்டினதுனால தான் நாமளும் அதை ஒரு பண்டிகையாக நாமளும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய குற்றமோ தப்போ அது ஒரு குறையோ என்று நான் சொல்லலை. ஆனாலும் நம்ம அந்த பாரம்பரியத்தில் அறியாமையில் சிக்கி கொள்ளாமல் பகுத்தறிவுள்ளவர்களாக ஆதி அப்போஸ்தலர்களைப் போல ஆதி கிறிஸ்தவங்களைப் போல அதை 1ஆம் நூற்றாண்டில் உண்டான சபையையும் உபதேசங்களைப் போல நம்ம மாற வேண்டும் என்ற வைராக்கியத்தில் தான் இது வேறுபடுத்தி காட்டுறமே தவிர வேறு அல்ல. இன்றைக்கு ஆராதனையில் பாடல்களில் ஐசக்கு சொல்லும்போது உலகத்திலேயே உயிர்த்தெழுந்ததை பண்டிகையாக கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு இயேசுவுக்கு மட்டும்தான் என்று அருமையாக ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, இறந்த நாளை கொண்டாடுறாங்க, ஆனால் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுறாங்களா? சரித்திரத்திலே இல்லையே. ஜீவ சமாதி ஆனாங்கன்னு சொல்லி மதுரையில் அநேக சாமியார்களை ஜீவ சமாதின்னு சொல்லி பழமுதிரி சோலையிலையும் திருப்பரங்குன்றத்துலேயும் மீனாட்சம்மன் கோயிலையும் சிலரை வச்சுருக்கிறாங்க. இந்த வள்ளலாரை கூட ஜீவ சமாதி ஆகிட்டான்னு தான் சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே இன்னொரு சாராரு சூடத்தை எடை போட்டு எரித்து கொண்டுட்டாங்க பிராமணர்கள் என்று தான் அங்கே ஆய்வில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு முற்போக்கு சிந்தனையாக சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவராக ஒன்றே குலம் ஒருவனே தேவனாக கடவுள் ஊழ்வ வழிபாடு இல்லை
அவர் ஊழியாக இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு புரட்சி கருத்துக்களை சொன்னதோடு கூட பிராமணர்கள் அவர் எதிர்த்தார். ஆகவே மறைமுகமாக லூஸ் பாய்சன் கொடுத்து சிலரை கொல்ற மாதிரி சீவ சமாதி ஆயிட்டாரான்னு சொல்லி சூடத்தை வச்சு எரித்து கொண்டுட்டாங்கன்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அது ஏறக்குறைய உண்மை மாதிரி தான் தெரியுது. ஆகவே ஜீவசமாதின்னு சொல்லி அநேகர், ஆனாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு யாரையும் ஒப்பிட முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்து அப்படியே மறைஞ்சிடல. இதே பூமியில் 40 நாள், 1-2 இல்லை, 40 நாள் அளவு உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சீசர்களுக்கு தரிசனமானார். கடைசியில் பொதுமக்கள் 500 பேருக்கு மேலே பார்த்தாங்கன்னு இருக்கு. 500 பேருக்கு மேற்பட்டவங்க ஒரே நேரத்தில் பார்த்தாங்கன்னு. சும்மா கட்டுக்கதையோ எங்கேயோ அந்த ரங்கத்தில் நடந்ததில்லை. வெளியரங்கமாக உலக வரலாறுலேயே இடம்பெறக்கூடிய அளவில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சரி, உயிர்த்தெழுந்தார். சரி, இதனால நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார்? இந்த உயிர்த்தெழுதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது? அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார் பரலோகத்துக்கு. அதனால் எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன புரோஜனம் என்ற கேள்விகளுக்கு ஒரு 5 விதமான பதிலை சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவே சொன்னார். டக்குன்னு எடுத்தவங்க படிங்க. யோவான் 11:25 ஆண்டவராகிய இயேசுவே உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடியே உயிர்த்தெழுவேன், அதனால் என்ன உங்களுக்கு புரோஜனம் உண்டுன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன மார்த்தாளுக்கு சொன்னதை நீங்கள் பாருங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா மாத்தாலே? இதை நம்புறியான்னு கேட்குறார். இன்றைக்கி அந்த அம்மாவை கேட்குற கேள்வி தான் இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி தான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், உயிரோடு இருக்கும்போதே நான் உயிர்த்தெழுவேண்டு உலகத்தில் எந்த மகான்னு சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை. உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், என்னை சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுவாங்க, என்னை அநியாயமாக அறைவாங்க, ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். உதாரணமாக யோனாவை சொன்னார். யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீன் வயிற்றிலே இருந்தது போல மனசுகுமாரனும் இந்த பூமியின் தாழ்வடங்களிலே 3 நாள் இருப்பார்னு தீர்க்க தரிசனமாக கரெக்டாக சொன்னார். ஆகவே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எல்லாருக்குமே மரணம் இருக்குது, ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன் திரும்ப எழுந்திருப்பான். எழுந்தவன் திரும்ப சாக மாட்டான், என்னை மாதிரியே எப்பயுமே உயிரோடையே இருப்பான். இந்த ஒரு பாக்கியம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசிக்கிறவன் என்னைக்குமே அவன் சாக மாட்டான், என்னைக்குமே உயிரோடு இருப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் சாகவே மாட்டான்னு சொல்கிறார். இது எப்படி பொருந்தும்னா, ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் சாகாமல் இருப்பாங்க இல்லையா? அந்த சாகாமல் இருக்கிறவங்க செத்து போய் உயிர்த்தெழுறதில்ல, அப்படியே மறுரூபமாகி அப்படியே ஒரு இமை பொழுது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படியே மாயமாக மறைஞ்சி அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. செத்தல்ல, சாகாமையே போயிடுவாங்க. லேலுயா. அந்த வசனத்தினுடைய பொருள் அதுதான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆனால் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது உயிரோடு இருக்கிறவன் என்றைக்குமே சாக மாட்டான்னு சொல்கிறார். எப்பேற்பட்ட அருமையான ஒரு தத்துவம் இயேசுவே சொன்னார். 1. இரண்டாவதாக
இயேசு உயிர் தெழுந்ததுனாலே நமக்கு என்ன பலன்? ரோமர் 1 5 பவுல் சொல்லியிருக்கிறான். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே இயேசு சரீர ரீதியில் பிறந்தாலும் பரிசுத்த ஆவியினாலே அவர் பெண்ணு ஆணு இந்த சேர்க்கை இல்லாமல் பிறந்தாலும் தேவனுடைய குமாரன் என்று சுதன் என்று மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் இயேசுவை ஒரு தேவ குமாரன் என்று பலமாய் கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டது, ரூபிக்கப்பட்டது, ஊர்ஜிகம் பண்ணப்பட்டது. இப்போ தேவகுமார்னு சொல்லும் போது யாரும் நம்பலை, சிலுவில் அரைஞ்சாங்க. அதுக்காகத்தான் சிலுவில் அரைஞ்சு கொண்டாங்க. தேவகுமார்னு யாரும் நம்பலை. ஆனால் பவுல் சொல்கிறான், அவர் மரித்தோலிருந்து உயிர் தெழுந்ததுனாலே பலமாய் கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டார். எவனும் ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாது. ஆர்சி சபையில் பிறந்த இசை ஞானி இளையராஜா இயேசு உயிர் தெழலைன்னு சொன்னார். எல்லாரும் கண்டனம் தெரிவித்தாங்க. ஏன் ஒரு கிறிஸ்தவனா நீ ஆரம்பத்தில் பூரிய கிறிஸ்தவனாக இருந்துட்டு இயேசு உயிர் தெழலையா? ஒரு பதவிக்காக அற்பத்தனமான ஒரு சாதாரண ஒரு உலக பிரகாரமான ஒரு பதவிக்காக பல்ட்டி அடித்து அம்பேத்கரையும் மோடியையும் இணைச்சி ஒன்றுன்னு சொன்னார். அந்த பதவி இருந்து என்ன செய்ய? பதவி கொடுக்கும்போதே தலித்துன்னு சொல்லி தான் கொடுக்குறான். இவன் வெக்கம் இல்லாமல் மானஞ்சூடு சூடு சொரணம் இல்லாமல் இசையை நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவர் என்னைக்காவது பேச்சை கேட்டிருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் சகிக்க முடியாது. அவர் மைக்கை பிடிச்சி பேசுனாருன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த பேச்சை சகிக்க முடியாது. இசையை நல்லா என்ஜாய் பண்ணலாம், இசையை நம்ம ரசிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு கோவக்குறி, ஒரு தற்கூறி தான் அவர். இயேசு உயிர் தெழலைன்னு இருக்கிற இடம் தெரியல. இதே டவுன்கால் ரோட்டில் இசை வாசித்து உட்காந்து ஆரம்ப நாட்களில் பண்ணைப்புறம் தேனி பகுதியிலேருந்து வந்தவங்க தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்க பேக்ரவுண்டு, பாவலர் அவங்க அண்ணன், இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான். அவங்க அப்பா யாக்கோப்பு. இந்த மாதிரி அவங்க பாரம்பரிய கிறிஸ்தவங்களே இயேசு உயிர் தெழலைன்னு சொன்னால் அது என்ன, எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்களேன். இயேசு உயிர் தெழலைன்னா கிறிஸ்தவமே இல்லை. இயேசு உயிரோடு எழுந்திருக்கலைன்னா நம்ம நம்பிக்கையும் இல்லை, நம்ம விசுவாசம் இல்லை, எல்லாம் பொய் பிராடு மற்ற மதம் மாதிரி ஆயிரும். ஆகவே அவர் மரித்தோர்ந்து என்னைக்கு உயிர் தெழுந்தாரோ அன்னையிலிருந்தே தேவகுமாரன் என்பது உண்மை என்று பலமாய், அந்த வசனம் பாருங்க, பலமாய் ரூபிக்கப்பட்டார். அல்லேலூயா. எவனும் மறுக்க முடியாது. இன்னைக்கு உலகத்திலேயே காலியான கல்லறை ஒன்று இருக்குமானா அது ஜெருசலேமில் இயேசுவின் கல்லறை தான். இன்ன வரைக்கும் இப்போ நீங்கள் டூர் போனால் பார்க்கலாம், இப்போ போனால் பார்க்கலாம், காலியான கல்லறை திறந்தே இருக்குது. அதில் மேலே ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இதை விட கிறிஸ்தவங்களுக்கு வேறு என்னையா மகிழ்ச்சி வேணும்? அவருடைய மக்கள் அவரை நம்பக்கூடியவங்களுக்கு இதை விட வேறு என்ன புகழ்ச்சி வேணும்? ஒரு பிள்ளை பாதிக்கப்படும் போது, ஒரு பிள்ளையை அடிக்கும்போது, தொந்தரவு பண்ணும்போது அந்த பிள்ளை சொல்லும், எங்கள் அப்பா வரட்டும், நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா வரட்டும், ஏன்னா அப்பா உயிரோடு இருக்கார், அவர் சென்னைக்கு போயிருக்காரு, அவர் வேலைக்கு போயிருக்காரு, வரட்டும் நான் பேசிக்கிறேன். அந்த தைரியம் அந்த பிள்ளைக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம அப்பா இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? பிதாவின் வலது பாசத்திலே நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். திரும்ப நம்ம அழைக்க வரப்போகிறாரு.
யோவான் 14 போட்டிருக்கு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இருந்தால் நான் இல்லாவிட்டால் சொல்லியிருப்பேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த தான் நான் போகிறேன். நான் போய் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். அதுக்கு தாயா அவர் போயிருக்காரு, சும்மா விளையாட்டாக போகலை. ஒரு பிள்ளையை விட்டு ஒரு தகப்பை வெளிநாட்டுக்கு ஏன் போகிறான்? பிள்ளைக்கு படிப்பு செலவு, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை செலவு, அந்த பிள்ளையினுடைய தரத்தை உயர்த்த, பிள்ளைன்னு கூட பாராமல் பாசத்தை ஒதுக்கி பிள்ளைக்கு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவன் போய் அங்கே உழைக்கிறானே தவிர ஜாலியாக உலகம் சுற்றுறதுக்கு அல்ல. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் நம்மை விட்டு போனார், திரும்ப வருவார். அதனால் உங்கள் நம்பிக்கை, என் நம்பிக்கை, என் ஏசப்பா வருவார். யாராவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, இம்சப்படுத்துகிறாங்களா, என் ஏசப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துருங்க. என் அப்பா ஏசப்பா என்னோடு இருக்கார், அவர் வருவார், அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். தேவான கல்லை விட்டு எரியும் போது காலு மேலே காலு போட்டு ரசிச்சுக்கிட்டா இருந்தார், நின்னாருன்னு இருக்கு. தேவான் சொல்கிறான், இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறேன். அப்போஸ்தலர் 7:55-56 போட்டிருக்கு. நிற்கிறத நான் காண்கிறேன். அவன் பார்க்குறான், ஆவியில் நிறைஞ்சு நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வரவேற்கிறார். ஐயோ, என் பிள்ளை என்கிட்ட வரப்போகிறான், எனக்காக சாகுறான், எனக்காக அடி வாங்குறான், என் பிள்ளையை நான் வரவேற்பேன். தேவன் கூட எந்திரிச்சு நிற்கல, இயேசு எந்திரிச்சு நிற்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பாசம் பாருங்க, இயேசு எவ்வளவு அன்பாக இருக்கார். இப்பயும் அன்பாக தானே இருக்கார். அதை நீங்கள் நினைங்க, தயவு செய்து அதை நினைங்க. உங்களை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு. உன் மனைவி நேசிக்கலையா, உன் புருஷன் நேசிக்கலையா, உன் அப்பா அம்மா உன்னை கைவிட்டாங்களா, உன் நண்பர்கள்லாம் உன்னை ஏமாற்றிட்டாங்களா, உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு. ஆனால் அவர் உயிரோடையே இருக்கார், தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அவரை மேற்கொள்ளலை. மரணமும் பாதாளத்தையும் அவர் ஜெயிச்சார். வானத்துலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர், சாதாரண நபர் இல்லை உன் இயேசு. இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை அடிச்சுட்டு தான் உன்னை அடிக்கணும். அவர் கரத்திலிருந்து எவனும் உங்களை புடுங்க முடியாதுன்னு சொன்னார் அவரே. அல்லேலூயா. பில்லி சூனியத்துக்கு பயப்படாதீங்க, செய்வனைக்கு பயப்படாதீங்க, காத்து கருப்பு மந்திரவாதிக்கு உலகத்தில் எந்த சக்திக்கும் பயப்படாதீங்க. உலக திருப்பணியிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கார், உயிர் தெழுந்திருக்கார். இதுக்கு மேலே சோசியம் தேவையா? ஒரு மந்திரம் தேவையா? ஒரு மலையாளியாக போய் தேடி போறிய, ஒரு குறிகாரன் ஜோசியக்காரனை போய் மந்திரவாதியை போய் மண்டையை கொடுக்குறிய, அறிவு இருக்கா உனக்கு? இயேசு உயிரோடு இருக்கார். அதை ஒன்று நினச்சிக்குங்க. நீ ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், செத்து போனவர் அல்ல. அவர் பலமாய் தேவகுமார்னு ரூபிக்கப்பட்டார், கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டார். இன்னைக்கு அவர் கரண்டில் இருக்கிறார். அதனால தான் அவரை சொல்கிறோம், என் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மரித்தேன் உண்மைதான், ஆனால் சதா காலங்களாக உயிரோடையே இருக்கேன்னு சொல்கிறாரு. மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன். கேரளா மந்திரவாதி ஒருத்தன் சொல்கிறான், எல்லா சக்தியிலையும் டப்பாக்குள்ளே போட்டு நான் அடைக்கிடுவேன், சிலுவை மட்டும் அடங்காது, போய் சிக்கிக்கிறோம். ஒரு மந்திரவாதி சொன்னது. எத்தனையோ மந்திரவாதிகள் மனம் திரும்பியிருக்கா. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகள்லாம் திருந்தினாங்க, மந்திரங்களெல்லாம் எரிச்சாங்க, 50 வெள்ளிக்காசை கண்டாங்கன்னு இருக்கு. அந்த அளவில் அவங்க மனம் திரும்பியிருக்காங்க. பூசாரிக, மந்திரவாதிக, குறிகாரங்க எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நான் யார்? ஆண்டவர் என்னை மாற்றலையா? என் குடும்பத்திலேருந்து என்னை வேறு பிரிக்கலையா? இன்றைக்கி உலகமெல்லாம் சத்தியத்தை சொல்லக்கூடிய அளவில் பயன்படுத்தலையா? இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்கு பாரபட்சம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது. எல்லா ஆதாமுடைய ஜீன், ஒரு தாய் பிள்ளைங்க. நம்ம எல்லாரும் செதறடிக்கப்பட்டு அங்கங்கே அவன் தொழில் பண்ணி அங்கங்கே பாசை பிரிஞ்சு அப்படி போயிட்டானே தவிர, திரும்ப இயேசு எல்லாரையும் கூட்டி சேர்க்கத்தான் வந்தாரே தவிர
சாதியவோ மதத்தையோ உண்டாக்க வரல இயேசு, எல்லாரையும் சேர்க்கத்தான் வந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார், பலமாய் உயிர்த்தெழுந்ததினாலே ரூபிக்கப்பட்டார். 2. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் 17:31 படிங்க. அப்போஸ்தலர் 17:31 பவுல் சொல்கிறான், அத்தனை பட்டணத்துக்கு சொல்கிறான், அத்தனை புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறான், ஒரு நாளை ஆண்டவர் குறித்து வச்சிருக்காரு. அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். இன்னைக்கு உள்ளவங்கெல்லாம் அநீதியாக இருக்காங்க. ஒருத்தனை பிடிக்கலன்னா உடனே ரைடு வர வச்சு அவனை கைது பண்ணி உள்ளே வச்சுறாங்க. கெஜ்ரியால் வந்து டெல்லி முதல்வரை, அது நியாயம் இல்லைன்னு உலகமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இன்னும் பலருக்கு ரைடு வச்சு அவனை கைது பண்ணுறாங்க, பதவியை பறிக்கிறாங்க. ஜனநாயகத்துக்கே விரோதமாக இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, அராஜகமாக இன்றைக்கி உலகம் அராஜகமாக போய்கிட்டு இருக்கு, அராஜகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீதி கிடையாதுங்க. ஒரு சில நீதிபதிகள் இருக்காங்க, இந்த சந்திரசூட் மாதிரி, ஜான் குன்கா மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல நீதிபதிகள் அரசர்கள் இருக்காங்க, கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக இல்லை. ஆனால் இங்கே நீதியாய் எல்லா பூலோகத்தையும் ஒரே அடியாக நீதியாக நியாயந்திருக்கக்கூடிய ஒரு நாளை வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு மனுஷனை வச்சுருக்காரு. அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து அந்த மனுஷனை தேவனை எழுப்பினதுனால அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் விளக்கம் பண்ணிட்டாருன்னு அத்தனை புறஜாதிகளுக்கு பவுல் அங்கே சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருக்கார். பூலோகம் முழுவதும், உலக மக்கள் முழுவதும் அவருக்கு முன்னாடி நிற்க போகிறாங்க. அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் நியாயந்தீர்ப்பு செய்ய போகிறாரு. அதுக்காகத்தான் அவரை உயிரோட தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கும்போதே இந்த வார்த்தை சொன்னார். யோவான் 5 22 27 வரை பார்த்தீங்கன்னா, அன்றியும் எல்லாரும் பிதாவை கணமனுங்கிறது போல எல்லாரும் குமாரனையும் கணமனும்படி அவர் நியாயந்தீர்ப்பு செய்ய அதிகாரம் ஒருவனுக்கும் கொடுக்காமல் அந்த அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கே கொடுத்துருக்கிறார். அங்கே போட்டிருக்கு. ஏன் குமாரனுக்கு கொடுத்தாரு? அதில் 27 என்ன போட்டிருக்குன்னா, அவர் மனசுகுமாரனாக இருப்பதினால நியாயந்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கிறார். தேவனாக வந்து நியாயந்தீர்ப்பு கொடுத்தா மனுஷன் சொல்லுவான், ஏய்யா நீ எங்களை மாதிரி மனுஷனாக பிறந்து வளர்ந்து நீ வாழ்ந்துருந்தா உனக்கு தெரியும், நீ சாதாரணமாக நீ பரலோகத்திலிருந்து நோகாமல் வந்து சாதாரணமாக வந்து தீர்ப்பு சொல்கிற உனக்கு என்னையா தெரியும்னு கேட்பான்ல. ஒரு புலவர் அப்படி பாடியிருக்கான்ல, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவர் காதலித்து வேதனையில் வாடணும், பொண்ணுன்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு கடவுள் வந்து செஞ்சால் அவன் பாடுவான், சொல்லுவான். இயேசுவை சொல்ல முடியுமா ஐயா? இயேசுவை ஒருத்தனாவது ஆமாம் நீ வரல, என்னை மாதிரி நீ பிறக்கலை, கஷ்டப்படலை, வைக்கலன்னு இயேசுவை எவனாவது குறை சொல்ல முடியுமா? அவர் இந்த உலகத்தில் பிறந்தது கிமு கிபி கன்ஃபார்ம் வரலாறு, யாருமே மறுதளிக்க முடியாது. இயேசுவை அவன் கும்பிட்றானோ இல்லையோ, இயேசு இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவன் முட்டா பையன் தற்கூரின்னு தான் அர்த்தம், தற்கூரின்னு தான் அர்த்தம். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிட திருந்திட அதை சாமி பாட்டாடாது. உலக பொதுவிலேயே இயேசு வந்தார்னு சொல்கிறாங்கல்ல. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோளா ஏழைகள் நமக்காகன்னு புலவர்கள் பாடியிருக்காங்கல்ல. சாமி பாட்டாது, கிறிஸ்தவ பாட்டா? பொது முறையிலேயே இயேசு வந்தது உண்மைன்னு உலகமே ஒத்துக்கிறான். ரெண்டாவது, ஒரு ஏழ்மையில் பிறந்தார், பெரிய அரண்மனையில் பிறக்கலை. கஷ்டம்னா என்ன, துன்பம்னா என்ன, வறுமைன்னா என்ன, பசின்னா என்ன இயேசுவுக்கு நல்லா தெரியும். அடுத்து அவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எவனுக்கும் இந்த மரணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவில்
ரொம்ப பரிதாபக்கும். எல்லாரும் எதிரிகள் கூட நொந்து நூலாகிற அளவில் இந்த பேஷன்னு ஒரு படம் வந்து அது பார்க்கவே சகிக்கல. இதை போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஆர்எஸ்எஸ். சகிக்க முடியல, இதை நாங்கள் தாங்க முடியல. அந்த காட்சி அவ்வளவு பாடு, அவ்வளவு வேதனை, அவ்வளவு ஒரு பாவம் செய்யலையா? என்ன அவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்துக்குள்ளானதுக்கு அவள் எந்த அளவில் பாவம் செஞ்சுருக்கணும், குற்றம் செஞ்சுருக்குன்னா ஒன்றும் கிடையாது. 9 வயசு பிள்ளைய ரேப்பு செஞ்சுருக்கான். ஒரு பன்னி மாதிரி ஒருத்தன், ஒரு இளவட்ட பையன், அவனை சொகுசாக உள்ளே வச்சு போக்ஸ் சட்டம்னு வச்சு சோறை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா தூக்குலெல்லாம் போடணும், உடனே சுட்டு கொள்ளணும்ல, அப்படி இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எந்த குறையும் சொல்லலை, எந்த குற்றமும் சொல்லலை. சவால் விடுறாரு யோவான் 8:46, என்னிடத்திலே பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க, பின்ன ஏன் என்னை நம்பலைன்னு சவால் விட்டு கேட்குறாரு. யூதர்கள் எவனாவது பிலாத்துக்கிட்ட இவன் பாலியல் பண்ணால், பொம்பளைகளோட சுற்றுனா, இந்த மாதிரி ஒப்பாட்டியை வச்சுருக்கான், அந்தரங்கமாக சேட்டை எவனாவது சொன்னானா? ஐயா ஒரு குற்றமாவது இயேசு கிறிஸ்து பாலியல் குற்றம் வந்ததா? இல்லை சொத்து ஆட்டை போட்டால், இன்றைக்குள்ளே சாமியாருக்கு மாதிரி மலையை வளைச்சி போட்டால், அதை சொத்து பிடிங்கிட்டான், இன்றைக்குள்ள யானைகளுடைய தடங்கள் முழுவதும் அழித்து யானையை புலங்குறமெல்லாம் ஆட்டையை போட்டான்னு ஈசாவை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இயேசுவை யார் குற்றப்படுத்துகிறாங்க? இடத்த பிடுங்கிட்டா, ரூபாயை பிடுங்கிட்டா, பாலியல் குற்றம், எந்த குற்றம் சொன்னாங்க? ஒரு குற்றமும் சொல்ல முடியல. பொய் சாட்சியை செட்டப் பண்ணி கொண்டு வந்தாங்க, அதுவும் ஒவ்வாமல் போச்சுட்டு இருக்கு. என்ன சாட்சி? இந்த கோயிலை இடித்து 3ஆவது நாள் கட்டுவேன்னு சொன்னார். இது ஒரு குற்றச்சாட்டா? அடுத்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று பலமாக சொன்னாங்க. என்னென்னா தேவகுமார்னு சொல்லிட்டாராம். சொன்னா என்ன? தேவகுமார்னு சொல்லிட்டு இது ஒரு குற்றமாயா? இல்லை அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, இவன் ராஜான்னு சொல்கிறான், சீசர் தான், அதாவது ரோமர்கள் தான் எங்களுக்கு ராஜா, நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இவன் அடிமைத்தனத்திலிருந்து ரோமர்லேருந்து இவன் விலகி இவன் ராஜாவாகி ஜனங்க முழுவதும் யூத ராஜாவாகி ஒரு பெரிய ஒரு அரசியல் நடத்தி உங்களுக்கு எதிராக புரட்சி பண்ண போகிறான்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதுதான் ராங்கானது. அது இருக்கக்கூடாது. பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவோ? அப்படின்னா சொல்கிறாங்களே ராஜாவான்னு கேட்கும்போது, நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அப்படின்னா என் சீடர்கள் யூதர்களோடு நான் ஒப்புக்கூடாதபடி போராடி இருப்பாங்க. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அவனுக்கே மூளை குழம்பு, உலகத்துக்குரியது இல்லையா? என்னடா பரலோ ராஜ்யத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நாதாரிகளுக்கு என்ன தெரிய போகுது? சத்தியம்னாலே என்னன்னு கேட்குறான் ஒரு கவர்னர். இன்றைக்குள்ள கவர்னர் மாதிரி சத்தியமா அது என்ன? சத்தியம்னா என்னன்னு தெரியாதவன் கவர்னராக ஆண்டிருக்கான். ஐயா கடைசியில் பிலாத்து தூக்கு போட்டு செத்துட்டான் இருக்கு, வரலாறுல இருக்குது, இப்போ பைபிளில் இல்லை. அவன் மனச்சாட்சி அவனை கொன்றுச்சு. இப்போ ஏற்பட்டவரை குற்றம் இல்லாதவரை போய் நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் வந்து ஒப்பு கொடுத்துட்டேன்னு. அவன் ஒப்பு கொடுக்க போய் தானே திருவிழா அரைஞ்சாங்க. அவன் நினச்சா விடுதலை பண்ணியிருக்கலாம், பதவி போயிரும்னு பயந்தான். இவங்க சொன்னாங்க, ராஜான்னு சொல்கிறவன் சீசருக்கு விரோதி, நாங்கள் மேலிடத்தில் முறையிடுவோம், பதவி போயிடும்னு சொல்லி பதவிக்காக இந்த குற்றம் இல்லாத அந்த நான் இந்த பலி கிடையாது, என் கையை கழுவுறேன்னு கையை கழுவிட்டான் பதவிக்காக. அவன் மனைவி கூட சொல்லிவிட்டாங்க, நீ இந்த நீதிமானம் ஒன்றும் செய்யாதீங்கன்னு. மீறி செஞ்சான். அவன் மனச்சாட்சி குத்தப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு யூதாஸ் மாதிரி செத்துட்டான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒருவரை அவ்வளோ கொடூரமாக கொண்டாங்களே, ஏன் அவர் பாடுபடலை, கஷ்டப்படலை, துன்பப்படலைன்னு எவரும் சொல்ல முடியாது. எல்லா விதத்துலையும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அப்பேற்பட்டவர் தான் ஐயா மக்களுக்கு ஜனங்களுக்கு நியாயம் இருக்க லாக்கியானவர். இன்னைக்குள்ள நீதிபதிகள்லாம் எப்படி நீதிபதி ஆகுறாங்க? 25 வருஷம் போய் சொல்லுவான் வக்கீலாக இருந்து. வக்கீல்னாலே பொய் தானே, வாங்குறதான். வக்கீல் தொழில் வந்து கொடுக்கறது கிடையாது, வாங்குறதான். குடு 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 பொய் பொய் பொய்.
அதனால தான் கிரிமினல் லாயரு, லீடர் லாயரு குடும்பமெல்லாம் விளங்காமல் போகும். அவங்க பிள்ளைகள்லாம் பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க, நொண்டி நுடைவாக இருப்பாங்க, சபிக்கப்பட்ட அளவில் நாசமாக தான். சில ஆளுக வேதனைப்பட்டு வெட்டி கொன்றுவாங்க, சில லாயர்களை கொன்றுவாங்க, போட்டு தள்ளுறான்னு. நீ என்ன செய்ய? இப்படி காசுக்காக என்ன வேணாலும் கூலிப்பட மாதிரி. அவன் தான் நல்ல லாயரு, நல்ல கெட்டிக்காரன். 25 வருஷம் அவன் பொய் சொல்லி சம்பாரிச்சு கெட்டிக்காரனான்னு சொல்லி நல்லா பொய் சொல்கிறதுல வீரன்னு சொல்லி போஸ்ட்டு கொடுப்பாங்க பாராட்டி. என்னது? ஜட்ஜு, நீதிபதி. விளங்கவா செய்யும்? கீழ்கோர்ட்டில் குற்றவாளின்னு சொல்கிறான், மேற்கோர்ட்டில் ஒரு பெட்டியை வாங்கிட்டு நிரபராதிலையும் விட்டுடுறான். எப்படி? இன்னைக்கு உள்ளவங்க அப்படித்தானே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து விட்ட லஞ்சம் பேச முடியுமா? அவர் நியாயந்தீர்ப்பில், அவர் ஜட்ஜ்மெண்ட்டில் உட்கார்றாரு வைங்க. இந்த உலகத்தையே விரும்பாதவர், உலகம் முழுவதும் தர்றேன் காலில் விழுன்னு சொல்லி சாத்தான் டீல் பேசும்போது அப்பாலாம் சாத்தானேன்னு விரட்டினவர் உலகத்தையே விலை பேசுகிறான்னா இப்போ இயேசு எப்படிப்பட்டவர்னு அவன் நினச்சிருக்கான். அப்பேற்பட்டதே அப்பாலவோ சாத்தானேன்னு சொன்னவர் வேறு எதடா அவருக்கு கொடுத்து மடக்க முடியும்? எதை கொடுத்து அவரை சரி கட்ட முடியும்? லஞ்சத்துக்கோ லாவணியத்துக்கோ அவர் உட்பட்டவரோ ஆசைப்படுறவரோ அல்ல. யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. அவர் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக அவர் உயிர்த்தெழப்பட்டார். உயிரோடு இருந்தால் தானே ஜட்ஜ்மெண்ட் செய்ய முடியும். அவருக்கு முன்னாடி எல்லாம் நிற்பாங்கன்னு போட்டிருக்கு. அந்த வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 4:1. 2 தீமோத்தேயு 4:1. எல்லாரும் உயிரோடு இருக்கிறவன் சரி செத்தவன் சரி எல்லாம் எந்திரிச்சு அங்கே நிற்கணும். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற, இன்னும் நியாயந்திருப்பு வரல, நியாயந்திருக்கிற போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. அல்லேலூயா. உயிரோடு கூட மரித்தவர்களையும் நியாயந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி எல்லாரும் வெள்ளாடு செம்பரியாடு அவர் பிரித்த மாதிரி எல்லாரும் முன்னாடி நிற்பாங்க. ஒரு கூட்டத்தை வலதுபுறத்தில் நிறுத்துவார், ஒரு கூட்டத்தில் இடதுபுறத்தில் நிறுத்துவார். ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 15 போட்டிருக்கு. அதில் 11:12 வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு உட்காந்துருக்கிறார். பக்கத்தில் தேவனும் இருப்பாருன்னு இருக்கு. தேவன் இருக்கார். தேவனுக்கு முன்னாடி இயேசு அங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார். அதுக்காக உயிர்த்தெழுந்தார், அதுக்காக உயிரோடையே இருக்கார். அல்லேலூயா. நான்காவதாக இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? அதனால் நமக்கு என்ன பலன்? ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே, சீக்கிரம் முடிக்கிறேன், ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 9:10 படிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே, அதாவது தேவகுமாரன் உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரட்சிப்புக்கு நீ ஒன்றும் காவடி தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும், கால் கடக்க நடக்கணும், சூளாயத்தை குத்தணும், அக்கினியில் ஓடி விழணும்லாம் சொல்லலை. ஒரு ஜானில் இருக்குது, ஒரு ஜான் வயிறுன்னு சொல்லி கீழே இறக்காதே உன் ஜானை. மேலே இந்த இப்படி வாய்க்கு உன் இருதயத்துக்கு இப்படி வெயி உன்னுடைய ஜானை இப்படி இறக்கி ஒரு ஜான் வயிறுன்னு வயிறே தெய்வம்னு கீழே இறக்கிறாத. ஒரு ஜானில் தான் இருக்குது. அது கீழே 10 படிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒரு ரட்சிப்பு ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரு ஜானில் தான் இருக்குது. இருதயத்துக்கும் வாயில் தான் இருக்குது. இருதயத்துக்கும் வாயில் தான் இருக்குது.
இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவ்வளோதான் ஐயா. அல்லேலூயா. எப்படி இருதயத்தில் விசுவாசிக்கணும், எப்படி அறிக்கப்படணும்? இருதயத்தில் எப்படி விசுவாசிக்கணும்? தேவகுமாரன் விசுவாசிக்கணும். அறிக்கை பண்ணுறது எப்படி? தேவன் அவரை உயிரோடு மருத்துவருந்து எழுப்பினார். எவ்வளோ பெரிய காரியம். நீ ரட்சிக்கப்பட்டுவ, அவ்வளோதான். ரட்சிப்பு ரொம்ப சமீபம். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை. ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன உடனே ஆதி ஆகமத்திலும் தான் பாடம் எடுத்தான். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் 30 அதிகாரியை கேட்குறாங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும். அவ்வளோதான். ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப சமீபம். அது உன் இருதயத்தில் இருக்கு, உன் வாயில் தாயா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவு மகிமை. சரி, ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. இதில் என்னடா எனக்கு கிடைக்க போகுது? ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு என்ன ஆக போகுதுன்னா, வெளிப்படுத்தல் 21:24 படி, வெளிப்படுத்தல் 21:24, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆதியின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எதின் வெளிச்சத்திலே? பரலோக வெளிச்சத்திலே. பொன் வீதி, சாதா வீதி இல்லை. என்ன வீதி? பொன் வீதியிலே பரலோகத்திலே நடப்பாங்க. அந்த ரட்சிக்கப்படுறவங்களை இங்கேயே ஆவியானவர் சபையில் சேர்க்கிறார், தெரியுமா? அப்போஸ்தலர் 2:47, அப்போஸ்தலர் 2:47, அப்போஸ்தலர் 2:47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள். கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்படுகிற கிறிஸ்தவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். பாஸ்டர் சேர்க்கல, சபையில் கர்த்தர் சேர்க்கிறார். நான் உங்களை சேர்க்கிறேன்னா இந்த சபையில் நான் சேர்க்கிறேன், அதனால் நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடலாம்டான்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் அதன்படி கரெக்டாக நடந்து வந்தால் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. சபைக்கு வர்றதுனால எவனும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ கர்த்தர் சபையில் சேர்க்கிறாரு, அவங்க தான் பரலோகம் போக முடியும். எந்த சபையில் சேர்க்கிறாரு? அந்த சபை எங்கே இருக்குது தெரியுமா? சொல்லி அதை சீக்கிரம் நிறைவு செய்கிறேன். பரலோகத்தில் இருக்கு அந்த சபை. எபிரேயர் 12:23 படிங்க. எபிரேயர் 12:23 இருக்குயா அந்த பரலோகத்தில். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில். அந்த சபை பேர் என்ன? சர்வ சங்கம். போன வாரத்தில் இந்த ஓடப்பட்டியில் ஒரு சங்கம்னு ஒரு கூட்டம் ஆரம்பித்தாங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். சிவகங்கையிலிருந்து ஒருவர் வந்து சங்கத்தை பற்றி சொல்கிறாரு, சென்னையிலிருந்து ஒரு சங்கத்தை பற்றி சொல்கிறாரு, ஏதோ ஒரு பல ஊர்கள் தூத்துக்குடியிலிருந்து ஒரு சங்கத்தை பற்றி சொன்னார். எவனாவது இந்த பரலோக சங்கத்தை பற்றி, சர்வ சங்கத்தை பற்றி சொல்வானான்னு காத்து கிடந்தேன். எவனும் சொல்லல. இப்போ நான் சொல்கிறேன், சர்வ சங்கம் பரலோகத்தில் இருக்கிறது, அதுதான் சபை. அல்லேலூயா. சர்வ சங்கம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே முதல் பேரானவர்கள் பேர் அங்கே தான் எழுதியிருக்கு. அதுக்கு தான் ஏன் சொன்னார் லூக்கா 10:20, உங்கள் நாமங்கள் பரலோகத்தை எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கப்பா. பேய் ஓடுது, பிசாஜி ஓடுதுன்னு இந்த உலக பிரகாரமாக வீடு கட்டிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், காரில் புல்லட்டில் போகிறேன், கார் வாங்கிட்டேன், இதில் சந்தோஷப்படாத. இதெல்லாம் சோப்பு டப்பா மாதிரி எல்லாம் மிதந்து போயிடும். இப்போ எல்லாம் தூத்துக்குடியில் பார்த்தோம், திருநெல்வேலியில் பார்த்தோம், சென்னையில் பார்த்தோம், தண்ணியில் எல்லாம் சோப்பு டப்பா மாதிரி அப்படியே விளைஞ்சி போச்சு இப்போ காரெல்லாம். இதான் ஆசீர்வாதமாக, இதுலையா சந்தோஷம்? ஏன்னா கார் வாங்கி கார் வாங்கி கொடு. சின்ன பிள்ளைய கேட்டால் பெற்றோருக்கு பொம்மை கார் வாங்கி கொடுப்பாங்க. அது நிச்ச காரும்னே சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அது பெரியவன் ஆன பிறகு அந்த மாதிரி கார் கொடுத்தா வாங்குவானா? தூக்கி எறிஞ்சிடுவான் போனான்னு. நான் ஐசக்குக்கு சின்ன கார் வாங்கி கொடுத்துருக்கேன் சின்ன வயசில். இப்போ பெரிய காரு அவனே வாங்கிட்டான். ஆனால் இதை விட பெரிய கார் இருக்குது மகனே பரலோகத்தில். அல்லேலூயா. அதுதான் நமக்கு சர்வ சங்கம், அதுதான் சபை. இங்கே சேர்க்கிறது, அங்கே சேர்க்கிறார்.
ஏன் ஆன்லைனில் ஏன் பதிய சொல்கிறாங்க? ரேகை ஏன் வைக்க சொல்கிறாங்க? முழு உலகத்துலேயும் பதிஞ்சிடும். இங்கே நீ வைக்கிறது முழு உலகத்தில் பதிஞ்சிடும். அந்த மாதிரி இங்கே ஆண்டவர் சபையை சேர்க்குறாருன்னா அங்கே நீ சேர்த்துட்டேன்னு அர்த்தம். அதனால் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அங்கே சேர்க்கப்படுறாங்க, பரலோகத்தை வெளிச்சத்திலே நடக்கிறாங்க. இதுதான் யார் ரட்சிக்கப்பட்டவங்களுள்ள பலன். இங்கேயும் நல்லா இருப்பான், அங்கேயும் போய் பொன் வீதி, சாதாரண வீதி இல்லை. ஒவ்வொரு நாளும் தங்கம் ஏறுதா இறங்குதா, ஏறுதா இறங்குதா, எவ்வளவு காசு, இன்றைக்கி எவ்வளவு ரூபா. இன்றைக்கி அழிஞ்சு போகிற தங்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். தெருவே தங்கம் அங்கே போட்டிருக்கு, தெருவே பசும் பொண்ணுன்னே போட்டிருக்கு. அதில் தான் நீ நடக்க போகிற. ஏன் பண ஆசை இல்லாமல் உன்னை இங்கேயே ஏன் கரெக்ட் பண்ணுறோம்னா, அங்கே போய் நீ இதுவே அந்த தங்க தெருவை பார்த்த உடனே அப்படியே நீ உருண்டு நக்கி அப்படியே நீ தாறு மாதிரி நீ கவ்விக்கிட்டு அப்படி நீ திரிஞ்சிருவேன்னு தான் இங்கேயே உன்னை கரெக்ட் பண்ணி பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னே வெறுத்து உன்னை சுய வெறுப்பு உண்டாக்கி அங்கே போய் சேர்த்தாதான் அது உனக்கு பெருசாக தோணாது. அதை நீ சாதாரணமாக தான் நினைப்ப. முத்து வைரம் இதெல்லாம் இருக்கும், உனக்கு அது பெருசாகவே தோணாது. அதனால் உலகத்தை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நீ பின்பற்றாதவனை சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்ல கருத்து அதுதான். இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வச்சுருக்காரு. தங்கம் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் தனியாக உருகாமையாக இருக்க போது எல்லாம் உருகிடும். இந்த போன வாரம் சகோதரர் டேவிட் ஒரு விஷயம் சொன்னார். பாறையே உருகிருச்சான். கன்னியாகுமரியில் ஒரு பாறை, பெரிய பாறை, அது ஒன்று தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சா அதுவே அக்கினிக்கு உருகி தனியாக பாறை அப்படியே போயிருச்சான். நியூஸில் பார்த்தேன்னு சொன்னார். அக்கினிக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாதுப்பா. வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 பேதுரு 3:7 இருக்கே. உன் வெள்ளி பொண்ணு உன் தங்கம் என்னத்துக்காகும்? ஆகவே ரட்சிக்கப்பட்டால் எனக்கு என்ன பலன்னு சொன்னால், பரலோகத்து வெளிச்சத்திலே நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பூலோகத்தையும் நீ ஆசீர்வாதமாக நடக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தையும் நீ பெறுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அதனால் இருதயத்திலே நீ விசுவாசித்து வாயிலே அறிக்கையிட்டால், இயேசு உயிர்த்தெழுந்தார்னு அறிக்கையிட்டால், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார்னு நீ விசுவாசித்தா அறிக்கையிட்டா ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. 5வது சொல்லி முடிக்கிறேன். 5வது கடைசி 5வது சொல்லி முடிக்கிறேன். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார், நமக்கு அதனால் என்ன பலன்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். உலகத்தில் எந்த மகானாவது சொல்ல முடியுமா? புத்தர் சொல்ல முடியுமா? காந்தி சொல்ல முடியுமா? அம்பேத்கர் சொல்ல முடியுமா? உலகத்தில் உள்ள பெரிய பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிக பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கான். எவனாவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கானா? சொல்ல முடியுமா? மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன். சாதாரண வார்த்தை கிடையாது. சதா காலங்களில் நான் உயிரோடனே இருக்கேன்னு சொல்கிறாரு. அதனால் உனக்கு என்ன பலன் அப்படின்னா, நீ ஆராதிக்கிற இந்த இயேசு உயிரோடையே இருக்கிறார். என் தேவன் செத்து போனவரை நான் கும்பிடல. இன்னைக்கு விக்கிரகங்களை வச்சு ஆராதிக்கிறாங்க. மாட்டை கும்பிடுறான், பாம்பை கும்பிடுறான், பன்னியை கும்பிடுறான், நாயை கும்பிடுறான். அவன் கும்பிடாத ஏதாவது ஒன்று இருக்கான்னா ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று இருக்குமோன்னு அது ஒரு பலிபீடம் வச்சு, அறியப்படாத தேவன்னு ஒன்றுமே தெரியாவிட்டாலும் அதுக்கு ஒரு பலிபீடம் வச்சு கும்பிட்டுறாயா அன்னைக்கு உள்ள காலத்தில். ஆனால் நீ ஆராதிக்கிற இந்த இயேசு உயிரோடனே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை தொழுகலாமா? தொழுகலாம். தேவனை போலவே இயேசுவை தொழுகலாம். ஒரு ரகசியம் சொல்கிறேன். யெகோவா சாட்சிக்காரங்க தேவன் ஒருவர் தான், அவர் தான் தொழுகணும். இயேசு ஒரு சாதாரண தூதர், தற்குறி, முட்டா பையன் சொல்கிறான். தேவனுக்கு உள்ள மகிமை, ஈக்குவல் பவர் இயேசுவுக்கு உண்டு. ஆதி கிறிஸ்தவங்க அப்படி செஞ்சுருக்காங்க. நான் அதான் நானாக சொல்லலை. 1 பேதுரு 1:17 போட்டிருக்கு. அன்றிய அவனுடைய அதாவது பாரபட்சம் இல்லாமல் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக நியாயந்திருக்கிறவரை
நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். எப்படி? பிதா அல்ல, பிதாவாக. பிதாவை நீ தொழுது கொள்வது கன்ஃபார்ம். ஆனால் அந்த மாதிரி இயேசுவையும் தொழுது கொள்ளலாம். ஆதி கிறிஸ்தவன் தொழுது கொண்டதாக பேதுரு சொல்கிறான். பேதுரு அதை தடை பண்ணலை. தொழுது கொள்ளலாம். ஈக்குவல் பவர் இயேசு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் 59 பாருங்கள். 59 தேவான கல்லெறிஞ்சு கடைசியில் அவன் சாகும்போது அவன் எப்படி செத்தான் பாருங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிஞ்சாங்க. அவன் கிறிஸ்துவுக்குள் மரிச்சான். அவன் உயிர் விடும் போது கூட இயேசுவை கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை எடுத்துக்கொள்ளும் சொல்லி தேவனிடத்தில் இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தது போல இயேசு கிறிஸ்துவிடத்தில் இவன் ஆவியை ஒப்பு கொடுக்குறான். தொழுது கொள்கையில் அப்படி போட்டு தொழுது கொள்கையில். ஆகவே இயேசுவை ஆதி கிறிஸ்தவர்கள் தேவனைப் போலவே தொழுது கொண்டாங்க, பிதாவைப் போலவே தொழுது கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம தொழுது கொள்வது தப்பு இல்லை, செய்யலாம். அல்லேலூயா. ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். தேவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தேவன் சாகலை, இவர் செத்தார். அவர் சாகாதனாலே அவர் உயிர்த்தெழ வேண்டிய அவசியம் இல்லை. இவர் செத்ததுனாலே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழ வச்சதே அந்த தேவன் தான். அதில் தான் தேவன் பெரியவராக இருக்கார். இந்த ரகசியம் அதுதான். ஆகவே இவர் ஏறக்குறைய இயேசு கண்கண்ட கடவுளாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பொய்யான தெய்வங்கள் மத்தியில் இயேசு மெய்யான தேவனாக இருக்கார். பூலோகத்தில் எத்தனையோ சாமிகள் இருக்கு, இயேசு சர்வத்துக்கும் மேலான தேவனாக இருக்கார். இவர் ஆண்டவரே தேவன் என்று தோமா சொன்னான், நம்மளும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு புரிதல் இருக்கணும், இயேசுவுக்கு தேவன் பிதா, அதை மறந்துடக்கூடாது. அந்த புரிதலோடு இவரை நீங்கள் தொழுது கொள்ளலாம், இவரும் தேவன் சொல்லலாம், தேவனுக்கு சமமாக்கலாம். அந்த மெச்சூரிட்டி ஆதி கிறிஸ்தவங்களுக்கு அப்போஸ்தலருக்கு இருந்தது மாதிரி உங்களுக்கும் இருக்கணும் என்றது தான் இதை நான் வேறுபடுத்தி காட்டுறேன். ஒரே அடியாக இவர் தான் கும்பிடுங்கன்னு சொல்ல தெரியாதா? ஒரு வித்தியாசம், ஒரு பகுத்தறிவு, உண்மையை புரிஞ்சிட்டு இவரை நீங்கள் தொழுகலாம், ஆராதிக்கலாம் என்பதுக்கு தான் இவ்வளோ விளக்கங்கள் சொல்கிறேன். ஆகவே 5வதாக இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்னா, சதாகாலமும் அவர் நம்முடனே கூட இருக்கிறார். மத்தேயு 28:19 சொன்னார். 20 உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்ம உயிர்த்தெழாட்டினா அந்த வார்த்தை சொல்ல முடியாது. உயிர்த்தெழாட்டினா எருசலேமில் இருப்பார், எங்கிட்டாவது போய் உட்கார வைப்பாங்க, எங்கிட்டாவது போய் தான் இருப்பார். உயிர்த்தெழுந்ததுனால எப்பயுமே நான் உங்களுடனே கூட இருக்கேன். வீடை பூட்டி இருந்தால் அதுக்குள்ளே வர்றாரு. எம்மா ஊரில் கவலையோடு சீசனில் போய்கிட்டு இருக்காங்க, அங்கே நின்று அங்கே பக்கத்தில் பேசிட்டு போகிறாரு. கலங்கிக்கிட்டு இருக்காங்க, இயேசு நடுவில் நின்று சமாதானம் சொல்கிறாரு. உயிர்த்தெழுந்ததுனால தான் இதை சொல்ல முடியுது அவரால். ஆகவே 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தில் நீ எங்கே கூடுனாலும் நடுவில் வர முடியும். எப்படி? உயிர்த்தெழுந்ததுனால வர முடியும், அவர் உயிரோடையே இருக்கிறதுனால வர முடியும். அவரை எங்கும் நீ தொழுது கொள்ளலாம், எங்கேயும் கூப்பிடலாம், எங்கேயும் அவர் உன்னுடனே இருப்பார். உன்னுடனே இருப்பார்னு சொல்லிட்டு பிதான்னு வலது பார்த்தில் போய் ஏன் உட்காந்தாருன்னு ஒருத்தன் கேட்குறான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். சரீர ரீதியில், மகிமின் சரீர ரீதியில் பிதான்னு வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தாரு. ஆனால் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கு. அவருக்கு ஆரம்பத்திலேயே பேர் என்னது? வார்த்தை தான். இயேசுவுக்கு இந்த பூமியில் தான் இயேசுன்னு பேர், பரலோகத்தில் இயேசுன்னு பேர் இல்லை, வார்த்தைன்னு தான் பேர். அந்த வார்த்தை உனக்குள்ளே இருக்கும்போது அவர் உனக்குள்ளே இருக்கார், எங்கே போனாலும் உனக்குள்ளே இருக்கார். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. சில வசனங்களை பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஏன் சொல்கிறேன்னா, உன்னுடனே இயேசு எப்பயுமே இருப்பார். அந்த வசனம் தானே அவர் தானே வசனம், அவர் தானே வசனம் தானே அவர். அதை ரெண்டையுமே நம்ம வேறுபடுத்தி காட்ட முடியாது.
உனக்குள்ளே அந்த வசனம் இருந்தால் பில்லி சூனியம் வருமா, பேய் வருமா, பிசாச்சி வருமா, சாபம் வருமா, மந்திரவாதி வருவானா, எந்த சக்தியும் உன்னை அட்டாச் பண்ண முடியும்? உன்னை பார்த்த உடனே நடுங்குவான். ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவன் கண்ணுக்கு தெரியுது. உனக்கு தெரியுதோ தெரியலையோ, அவன் பிசாசுக்கு தெரியும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்னு. பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆகவே நான் செய்தி நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நமக்கு இது என்னடா இதில் நமக்கு புரோஜனம்னு சொன்னால், ஒன்றாவது, இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் உயிர்த்தெழுது ஜீவனமாக இருக்கேன்னு சொல்லி நம்புகிறவன் செத்து போனாலும் உயிரோடு எந்திரிப்பான். இயேசு சொன்னது. ரெண்டாவதாக, அவர் தேவகுமாரனு பலமாய் ரூபிக்கப்பட்டார் உயிர்த்தெழுந்ததுனாலே என்று ரெண்டாவது. மூன்றாவதாக, எல்லாருக்குமே அவர் நியாயந்தீர்ப்பு கொடுக்க வல்லவராக இருக்கார், அதனால் உயிர்த்தெழப்பட்டார். 3. நாலாவதாக, அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்னு சொன்னால், மனிதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி. தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று நீ என்னைக்கு விசுவாசிக்கிறியோ அன்னைக்கே நீ ரட்சிக்கப்படுற. அதனால் என்ன பிரயோஜனம்? பரலோகத்திலே வெளிச்சத்திலே நடக்கிற. 4. அஞ்சாவதாக, சதாகாலமும் உன்னுடனே கூட இருக்க உயிர்த்தெழுந்தார். இந்த 5 காரியத்தை 5 காயங்களாக 5 கண்ட மக்கள் மனப்பாடம் பண்ணி சத்தியத்தை அறிகிற அறிவிலே இன்னும் தொடர்ந்து வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.